ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல ஆப்ஷன் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் வீடியோ போட்டிருந்தப்ப இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப 19,750 800 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ அனலைஸ் பண்ணுறப்ப நான் இந்த ட்ரெண்ட் லைன் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் எடுத்து கன்சல்டேஷன் கொடுத்துருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டே கேண்டில் வச்சுக்கலாம். டே கேண்டில்லேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவோம், நாளைக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கிற கேண்டில் ஒரு ரெட் கேண்டில். ஓகேங்களா, நான் இன்னி டேவோட ஹைலோவை மார்க் பண்ணிட்டேன் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ இப்போ என்னோடய கன்சிடரேஷனு டே கேண்டிலில் பார்க்குறப்ப நமக்கு இந்த சேனல்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்தது இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா எகெயின் இந்த டே ஹையை தாண்டுறப்ப திருப்பி அப்ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போயே நம்ம வழக்கம் போல் எப்பவும் 50 to 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் வச்சு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னா அன்னைய 15 மினிட்ஸோட பிவோட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பிவோட்ஸ் பாயிண்ட்டோட R1 R2 லெவல் வருது பார்த்திங்களா, அதை ரெசிஸ்டன்ஸாக வச்சு ட்ரை பண்ணலாம். சரியா, இப்போ 1 hour கேண்டில் வச்சு இதுக்குள்ளே எப்படி நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 hour கேண்டில். 1 hour கேண்டிலில் நான் என்ன பண்ணுறேன், இந்த பாட்டமில் ப்ளூ லைன் வரைஞ்சிருக்கோம்ல, சரி நம்ம 15 மினிட்ஸ் கேண்டிலே போய் அதை வரைஞ்சிடலாமே. இப்போ நம்ம எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும்னா, ட்ரெண்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து வர லோ இப்போ ஹை போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு லைன் போதில்ல, இந்த ப்ளூ லைன் நான் 15 மினிட்ஸில் காட்டுறேன். அந்த இடத்துல எகெயின் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் கொடுத்தா அடுத்த சப்போர்ட் பாயிண்ட்டு இந்த லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இப்போ நான் 15 மினிட்ஸ் வச்சிடுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் கண்டில் என்ன மாதிரியான மூவ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் 15 மினிட்ஸ் கண்டில் இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதை நான் ஜஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ இந்த 2 லைனுக்கு மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம் லிட்டில் பிட் ஜாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இதே சப்போர்ட் பாயிண்ட்டு பாட்டமில் எடுக்கணுன்னா இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அடுத்து இதுக்குள்ளார இன்னொரு சப்போர்ட் பாயிண்ட் வரணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணணும். பட் இதுக்கப்புறம் நாளைக்கு க்ளோஸ் ஆகிற லெவலை பேஸ் பண்ணி இந்த இடத்துலேருந்து நம்ம சப்போர்ட் லைனை ட்ரா பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம வரைஞ்சிருக்க சப்போர்ட் லைன் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இதிலிருந்து கிராஸ் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஜோனுக்கு மேலே 19,750க்கு மேலே மூவ் ஆகிறப்ப எகெயின் இது 19,800லேருந்து 820 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு மேலே மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 19,820 ஓகேங்களா, இதுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப 850லேருந்து 870 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த லெவல் அப் ட்ரெண்டில் கன்சிடர் ஆச்சுன்னா அதுக்கு இந்த டேவோட ஹை உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கும். இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஈஸியாக இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா, கன்சல்டேஷன் நடந்து இந்த இடத்த ரீச் பண்ணோம். சப்போஸ் நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் லைனு அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அப்போ அதுக்கு கீழே நியர்பையில் இருக்குது இந்த டேவோட லோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அது பாருங்கள், ரவுண்ட் நம்பர் 19,692. அப்போ 19,700க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிற ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ நியர்பையில் ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது, அது 19,658. ஸோ அப்போ 700க்கு கீழே மூவ் ஆகிறப்ப 650 வரைக்கும் ஒரு சின்ன டார்கெட் எதிர்பார்க்கலாம். இந்த லைனும் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, 19,596 இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, இந்த மூவ் இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, இது பிரேக் ஆகிறப்ப இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து டவுன் ஆக ஆரம்பிக்குதுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டு மூவ் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா நம்ம பார்க்குற ட்ரெண்டு இதில் போயிட்டு கன்சால்டேஷன் நடந்து எகெயின் இப்படி மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த லெவலில் ரீச் பண்ணோம்.
சப்போஸ் டவுன் ட்ரெண்டுனா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து இது பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ் தான் வந்து நிஃப்டியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டிலில் நான் வந்து ப்ரீவியஸாக வரைஞ்ச இந்த லைன் வந்து நான் டேயில் வச்சு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம இது வந்து நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ அனலைஸ் பண்ணுறப்ப தான் போட்டிருந்தேன். இந்த ஹையும் கனெக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருந்தேன். ஓகேவா? நிஃப்டியில் வந்து இந்த லெவல் கரெக்டாக போய் ரீச் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டியில் வந்து நிஃப்டியோட சப்போர்ட் எடுத்து இந்த லெவலில் திருப்பி கன்சல்டேஷன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டே கேண்டில் வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே எப்படி அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத தேடுவோம். நான் வந்து டே கேண்டில் வச்சுட்டேன். டே கேண்டிலில் இன்னையோட டே ஹையை மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னி டேவோட லோவாக மார்க் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் ஓவராலாக இந்த மூவை கன்சிடர் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த இடம் நமக்கு வந்து ஒரு டர்னான ஜோனு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் இந்த 2 கேண்டிலையும் கனெக்ட் பண்ணி இங்கே ரிவர்ஸ் ஆச்சுல்ல அந்த ஜோனை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து ஓவராலாக எப்படி பார்க்க ஆரம்பிக்கலான்னா ஒரு லோ ஒரு ஹை, லோ வந்துட்டு இப்போ ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் எகெயின் இந்த லெவலை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரியா? ஸோ அப்படி அந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும்னு வச்சிங்களேன், இன்னும் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல போய் ரீச் பண்ணணுன்னா 46,000 போய் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரிங்களா? ஹை கண்டினியூவாக மூவ் ஆக ஆரம்பிக்குதுண்ணா. சரியா? அப்படி சப்போர்ட் எடுக்குதுன்னா இந்த இடத்துல அது 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அப்போ கிளியராக புரியும். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டிலில் நம்ம இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த க்ரீன் கேண்டில் ரெசிஸ்டன்ஸாக வச்சு இந்த ப்ளூ லைன் வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துன்னா இந்த இடம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹையில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படி அந்த இடத்துக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகிறப்ப இங்கேருந்து வரைஞ்சோம் பார்த்தீங்களா ப்ளூ லைனு, இந்த லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. சரிங்களா? இது 2 தான் வந்து பேங்க் நிஃப்டியில் இதுக்கப்புறம் ஃபர்தராக நடக்கிறதுக்கு. இதில் வந்து அப் ட்ரெண்ட் கன்சிடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம வரைஞ்ச லைனு, இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப இந்த ஹையும் இப்போ ரீசெண்டாக வந்த ஹை அதுக்கு மேலே இந்த 46,000 ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம 2 ட்ரெண்டையுமே அனலைஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப் ட்ரெண்டில் போனால் என்ன பண்ணணும், டவுன் ட்ரெண்டில் வந்தால் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் வந்து கிளியராக இருந்தால் மட்டும்தான் எந்த சைடு டைரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம மூவ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நம்ம வந்து ரீசெண்டாக அனலைஸ் பண்ணப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த இடம் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்னு. ஓகேவா? ஸோ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இங்கே வரும். நான் அந்த லைனில் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. எல்லோ கலர் லைனில் வரைஞ்சிப்போம். அந்த இடம் கூட நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட் அண்ட் ஷோல்டரோட ரீடெஸ்ட் லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இந்த லைனுக்குள்ளே தான் வருது. ஸோ ப்ரீவியஸ் வீக்கோட ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய லைன்ஸ் வரைஞ்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதுக்காக நான் அது வரையில. உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் இந்த கிராஃபில் வரைஞ்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் பண்ணுறப்ப உங்களோட கிராஃபும் இந்த லெவலுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். சரியா? இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே என்ட்ரி பார்க்கலாமா? இங்கேருந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இங்கே இந்த ஹையையும் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேலே அப்போ அது வந்து பாருங்கள் 45,485 ஸோ அப்போ வந்து 45,500க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட் டார்கெட்டாக 45,630 வருது. அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து 45,650 ரீஜனை வந்து தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. 45,500க்கு மேலே மூவ் ஆகிறப்ப 150 பாயிண்ட்ஸ் இருக்குது. 45,650 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு மேலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்து அடுத்து மூவ் ஆகுதுன்னு வச்சுங்க. இன்றைக்கி வந்து ஹை லெவலில் இருக்குது பார்த்தீங்களா 45,000
900 ரீஜன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ இந்த இடம் எங்கே இருக்குது, க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 45,400 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைய டேவோட லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா 45,300, சரிங்களா. இதுக்கு கீழே மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன் 45,190லேருந்து 185. ஸோ இந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே சப்போர்ட் எடுக்கணும்னா நமக்கு வந்து இந்த பாயிண்ட்டும் தான் சப்போர்ட் பாயிண்ட்டு, சரிங்களா. ஸோ இப்போ அந்த லெவல் கீழே இறங்கிச்சுன்னா எந்த லெவல் வரைக்கும் வரலாம், 45,150 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்ஸ் இந்த லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன் பேங்க் நிஃப்டியில், அடுத்து இந்த ஜோன் இருக்குது பாருங்கள் ப்ளூ லைனு, அது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் 44,950. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து பிரேக் அவுட் கொடுத்தா தான் ப்ரீவியஸ் மந்தோட ஹைக்கு சப்போர்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணுவோம், சரிங்களா. ஸோ அப் ட்ரெண்டுனா இந்த லெவலை கன்சிடர் பண்ணுங்கள், டவுன் ட்ரெண்டுனா இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணி இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகணும். 45,300க்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப 45,185 அந்த ரீஜனு, அது கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த லெவலில் எடுத்துக்கலாம். அது வந்து 45,072. இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இந்த லைன் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா ப்ளூ லைனு, இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப நீங்கள் வந்து இந்த ப்ளூ லைன் எடுத்துக்கலாம். அது வந்து 44,950 ரீஜன், இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எஃப்ஐஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நான் எக்ஸாக்டாக இதில் போடுறேனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் சேராத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸு ப்ளஸ் நம்ம என்னென்ன பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்குறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதில் நான் அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட அனலிசிஸையும் யூஸ் பண்ணி, சரியா. ஸோ உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட கம்ப்ளீட் அனலிசிஸ் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதை கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கான அனலிசிஸை பார்ப்போம். இதுக்கு அடுத்து இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அடுத்த அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையிலேருந்து இப்போ ஃபார்ம் ஆன ஹை தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இந்த ஹையில் மூவ் ஆகும், இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த லெவல் தான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.